Present continuous tense. Present continuous tense is used to denote actions going on at present. Continuous சொன்னாலே நம்ம verb plus ing போடணும். இந்த verb plus ingங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே தனியாக வராது. verb plus ing எப்போவுமே பார்த்தீங்கன்னா be verbsோட தான் வரும். அப்போ be verbs நம்ம பார்க்கணும். be verbs மொத்தம் 5 இருக்குது. present tenseல is, am, are. past tenseல was, were. இதில் isங்கிறது third person present tense singularக்கு வரும். amங்கிறது iக்கு வரும். areங்கிறது pluralக்கு வரும். இதே past tenseல was இருக்குது, were இருக்குது. wasங்கிறது singular, wereங்கிறது plural. அடுத்தது இந்த keywords ரொம்ப முக்கியம். எல்லா டென்ஸுக்குமே keywords வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதில் present continuousக்கு keywords now, at present, at the moment. So now we'll go to the examples. First one, he dash read the books now இருக்கு. இப்போ முதல்ல சென்டென்ஸில் keyword இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். nowங்கிற keyword இருக்குது. nowங்கிறது present continuous tenseக்கு வரும். அப்போ verb எடுத்து எழுதிக்கிறோம். read. continuous சொன்னாலே நம்ம ing போடணும். ஸோ reading. அப்புறம் அந்த ஐஎன்ஜி ஃபார்முங்கிறது தனியாக வராது. அதனால் ப்ரெசன்ட் டென்ஸ் கீவேர்ப்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பி வேர்ப்ஸ் ஈஸ், ஆம், ஆர். ஸோ ஈஸ் ரீடிங், ஆம் ரீடிங், ஆர் ரீடிங். இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஈஸ் ரீடிங் செக் பண்ணணும். கண்டிஷன் தேர்ட் பர்சனாகவும் இருக்கணும், ப்ரெசனன்ஸாகவும் இருக்கணும், சிங்குலராகவும் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஹீ டேஷ் ரீட் த புக்ஸ் இருக்குது. இப்போ டேஷுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஹீ இருக்குது. அப்போ ஹீங்கிறத நம்ம ஈஸுக்கு முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். ஈஸ் கண்டிஷன் தேர்ட் பர்சன் ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர். இப்போ ஹீ என்ன பர்சனு, தேர்ட் பர்சன். ஸோ ரைட்டு டிக் போட்டுருப்போம். செகண்ட் ஒன்று என்ன பண்ணோம், ப்ரெசன்ட் டென்ஸான்னு பார்க்கணும். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸுங்கிறதுனால டிக்கு. அடுத்தது தேர்ட் கண்டிஷன் சிங்குலர். ஹீங்கிறது சிங்குலர், அதனால் நம்ம என்ன மூணுமே டிக் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸ் ரீடிங் போடலாம். அடுத்தது செகண்ட் ஒன், தே டேஷ் ரீட் த புக்ஸ் நவ். இப்போ நம்ம செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா முதல்ல ஈஸ், ஆம், ஆர். முதல்ல ஈஸுக்கு செக் பண்ணுறோம். ஈஸு கண்டிஷன் என்ன, தேர்ட் பர்சனாகவும் இருக்கணும், ப்ரெசனன்ஸாகவும் இருக்கணும், சிங்குலராக இருக்கணும். தேங்கிறது என்ன பர்சனு, தேர்ட் பர்சன். ஸோ ரைட்டு. அடுத்தது ப்ரெசனன்ஸு, இது ப்ரெசன்ட் கண்டிஷனுங்கிறதுனால அதுவும் ரைட்டு டிக் போட்டுக்கிட்டோம். தேர்டு ஒன் சிங்குலராக இருக்கணும், ஆனால் தேங்கிறது ப்ளூரல், அதனால் ராங். அப்போ மூணுமே ஒத்து வரல, அப்போ நம்ம யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ஆம் செக் பண்ணுறோம். ஆம் எப்போ வரும், ஐ வந்தால் தான் வரும். அங்கே டேஷுக்கு முன்னாடி தே இருக்குது. ஸோ ஆம் யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது என்ன இருக்குது, ஆர். ஆர் எப்போ வரும், ப்ளூரல். இப்போ தேங்கிறது ப்ளூரலுங்கிறதுனால தே ஆர் ரீடிங் த புக்ஸ் நவ் வந்துருச்சு. அடுத்தது தேர்ட் ஒன், ஐ டேஷ் ரீட் த புக்ஸ் நவ்னு இருக்குது. இப்போ ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸ் ரீடிங், ஆம் ரீடிங், ஆர் ரீடிங் செக் பண்ணுறோம். முதல்ல ஈஸ் ரீடிங் செக் பண்ணுறோம். கண்டிஷன் தேர்ட் பர்சனாக இருக்கணும், ப்ரெசனன்ஸாக இருக்கணும், சிங்குலராக இருக்கணும். ஐங்கிறது என்ன பர்சனு, ஃபஸ்ட் பர்சன். அப்போ எடுத்தோடனே ராங் ஆகிடுச்சு. அப்போ நம்ம அடுத்து ரைட்டாக இருந்தால் கூட ஈஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வில் கோ ஃபார் ஆம். ஆம் எப்போ வரும், ஐ வந்தால் தான். அங்கே ஐ வந்திருக்கு. ஸோ ஐ ஆம் ரீடிங் த புக்ஸ் நவ். நெக்ஸ்ட் ஒன், ஷீ டேஷ் ரீட் த புக்ஸ் நவ்னு இருக்குது. இதில் முதல்ல நம்ம எதுக்கு செக் பண்ணுறோம், ஈஸுக்கு. கண்டிஷன் என்ன, தேர்ட் பர்சன் ப்ரெசன்ட் அண்ட் சிங்குலர். ஷீ என்ன பர்சனு, தேர்ட் பர்சன். ஸோ டிக்கு ரைட்டு. அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸு, ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தாலும் அதுவும் ரைட்டு. தேர்ட் கண்டிஷன் சிங்குலர், ஷீங்கிறது சிங்குலர். ஸோ மூணுமே டிக்காக இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஷீ ஈஸ் ரீடிங் த புக்ஸ் நவ். தேங்க்யூ.